அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி மேலப்பாளையம் அன்னை ஹாஜரா பெண்கள் கல்லூரியின் தமிழ் துறையும் விருச்சம் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய இணையவழி தேசிய கருத்தரங்கம். விருச்சம் சேனல் வலையொலி தொடர் நிகழ்வு 6 இது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த இணையவழி தேசிய கருத்தரங்கம். இந்த நிகழ்வு நெல்லை சீமை என்கிற தலைப்பில் நிகழ்கின்றது. இந்த நிகழ்வில் 34 பேராசிரியர்கள் உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இரவு 7 மணிக்கு இந்த நிகழ்வினை நீங்கள் நேரலையில் கண்டுகளிக்கலாம். நேரலையில் வரக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் லைவ் சாட் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த கமெண்ட் பாக்ஸ்லையும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட முடியும். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் நெல்லை சீமை என்பது பழைய காலத்தில் இருந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரே பகுதியாக இருந்த பழைய மன்னராட்சி காலத்தில் இருந்த நெல்லை சீமை என்பதுதான். இந்த நெல்லை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த 4 மாவட்டங்கள் பற்றிய நிகழ்வாக இந்த நெல்லை சீமை என்கிற தலைப்பில் இந்த இணையவழி கருத்தரங்கம் நிகழ்கின்றது. திருநெல்வேலியினுடைய பெருமைகள், அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயல்கள், இது போக இங்கே இருந்த எழுத்தாளர்கள், இதுபோல நிறைய தலைப்புகளில் ஒவ்வொருவரும் நம்மிடையே தினமும் இரவு உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து 34 நாட்கள் நிகழும். இந்த நிகழ்வு முடிகிற நேரத்தில் நீங்கள் இந்த நிகழ்வின் இறுதியில் கேட்கப்படக்கூடிய பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். நெல்லை சீமை என்கிற தலைப்பிலான இந்த வலையொலி தொடர் நிகழ்வு இணையவழி கருத்தரங்கத்தில் நம்மோடு இன்றைய நிகழ்வில் கலந்து கொள்ளவிருப்பவர் கோயமுத்தூர் கொங்கு நாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ராஜலட்சுமி அவர்கள். நெற்கட்டான் காவல் வீரன் ஒண்டி வீரன் என்கிற தலைப்பிலான தன்னுடைய உரையினை இங்கு வழங்கவிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் இறுதியில் பின்னூட்ட படிவத்தினை நிரப்பி உங்களுக்குரிய மின்சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். வாருங்கள், நிகழ்வினை கேட்போம். நான் முனைவர் ராஜலட்சுமி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை, கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, கோவை. நான் திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறப்புகள் குறித்து பேசுவதற்காக தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்ட தலைப்பு நெற்கட்டானின் காவல் வீரன் ஒண்டி வீரன். பூலித்தேவனின் படை தளபதியாகவும் அவருக்கு நெருங்கிய தோழனாகவும் இருந்த ஒண்டி வீரனை பற்றிய செய்திகளை ஒரு கட்டுரை வடிவத்தில் அமைத்து தங்கள் முன் அந்த கட்டுரை வழங்குவதற்காக வந்திருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கங்களையும் இந்நேரத்தில் நான் உரித்தாக்குகின்றேன். பூலித்தேவனின் தளபதியாக இருந்தவர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக இந்தியாவில் குரல் கொடுத்த முதல் மாவீரன் பூலித்தேவன் என்று நாம் அனைவரும் அறிந்ததே. அவருக்கு தளபதியாக இருந்த மாபெரும் வீரர்தான் இந்த ஒண்டி வீரன். இவர் ஒரு அருந்ததி இனத்தில் சார்ந்தவர் என்று கருதப்படுகின்றார். அவரது தந்தை பெத்தவீரன், தாய் வீரம்மா. அவர் பிறந்த ஆண்டு 1710 நெற்கட்டும் செவ்வயல் பாளையம் ஜமீன் என்று அப்பொழுது வழங்கப்பட்ட ஜமீனில் பிறந்தவர். இளமையிலேயே பூலித்தேவருடன் நட்பு கொண்டவர். ஜமீனாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஜமீனை ஆட்சி செய்த அந்த ஜமீன்தாரர்களில் குறிப்பிடத்தக்கவரான பூலித்தேவரின் தந்தையாருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர் பெத்தவீரன். அவருடைய மகனான பூலித்தேவரும் நமது ஒண்டி வீரனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். இளமையிலேயே வாழ்வீச்சு, கம்பு சுத்துதல், குதிரை சவாரி, பறையடித்தல், பாட்டு பாடுதல், ஒயிலாடுதல், தோல் வேலைகள் செய்தல் என்ற பல வேலைகளில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதில் செவ்வனே சிறப்பாக செய்த ஒரு பெரும் தகுதி வாய்ந்த வீரனாக இருந்தவர். இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் இருந்திருக்கின்றார். ஜமீன் அதுக்கடுத்து பாளையம் என்றானது. அதாவது நம்ம நெற்கட்டு செவ்வல் ஜமீன் என்ற அந்த ஊர் நெற்கட்டு செவ்வல் ஜமீன் பாளையம் என்று ஆனது.
அப்போ அதுக்கு பொறுப்பாக பூலித்தேவன் பொறுப்பேற்று கொண்டார். அப்பவும் நட்பு ரீதியாக ஒண்டி வீரன் அவருடன் நட்பு ரீதியாக இருந்த சமயத்திலும் அவருக்கு தளபதியாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஒண்டி வீரன் எனக்கு பெயர் காரணம் வந்தது அப்படின்னா இது ஒரு காரண பெயர். ஒரு சமயம் இவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்த போது, ஒரு சமயம் சொல்ல முடியாது, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் வீரர்கள் இவர்கள் தான். ஆங்கிலேயரை எதிர்த்த பொழுது முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் ஒன்றிணைந்து ஒரு சவால் விடுத்தனர். அதாவது எங்கள் படைகளுக்குள்ள உங்கள் ஆள் யாராச்சும் ஒருத்தரோ இல்லை பல பேரோ எங்களது பட்டத்து குதிரையையும் பட்டத்து வாளையும் அங்கே இருக்கக்கூடிய மணியையும் ஒழித்து சென்றார்கள். ஆனால் இனிமேல் நாங்கள் இந்த நெற்கட்டு செவல் பக்கமே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூலித்தேவர் அதுக்கு சரியான வீரன் இந்த ஒண்டி வீரன் தான் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணினார்னா, அதாவது செருப்பு தேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளியாக அந்த படைகளுக்குள் நுழைந்திருக்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு இவரது உதவி மிகவும் தேவைப்பட்டதால் அவரை பணியமர்த்தி இருக்கிறாங்க. அந்த பணியமர்த்தப்பட்ட காலங்களிலேயே அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கண்காணித்து அதாவது பட்டத்து குதிரை எங்கே இருக்கிறது, பட்டத்து வாள் எங்கே இருக்கிறது, அந்த மணி எப்படி ஒலிக்க வேண்டும், அதை அடிப்பதற்கான நேர காலம் அத்தனையுமே ஒரு வியூகம் வகுத்து கொண்டு இருந்திருக்கிறார். ஒரு சமயம் அதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்ட பொழுது பட்டத்து அந்த வாளை எடுத்து தனது இடுப்பில் சொருகி கொண்டு பட்டத்து குதிரையை அவிழ்க்க சென்றிருக்கிறார். அப்போ அந்த கட்டை அவிழ்த்து கொண்டு இருக்கும்போது குதிரை சத்தமிட்டிருக்கிறது. குதிரை சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் யார் எவர் என்று பார்க்க வரக்கூடிய சமயத்தில் இவர் அந்த புல்லுக்கட்டெல்லாம் வச்சுருக்கக்கூடிய அந்த புல்லுக்கட்டுக்குள்ளே போயிடுறாரு. தன்னை ஒழித்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் அங்கே வந்த வீரன் ஒருவர் அந்த குதிரையை இழுத்து அங்கே இவர் புல்லுக்கட்டுக்குள்ளே ஒழிக்கிறத விட அதுக்கு அடியில் மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த குழியில் ஒழிஞ்சிட்டாரு. அந்த இடம் மண் பாங்காக இருக்கிறதுனால அந்த வீரன் என்ன பண்ணிட்டான், ஈட்டியை எடுத்து அங்கே அந்த குதிரையை கட்டி விட்டுருக்குறான். இந்த ஈட்டியை எங்கே குத்தி இருக்கிறாங்க அப்படின்னா இவரோட கையில் நடுவுலையே அதை குத்திட்டாங்க. இன்னொரு கை அந்த வீரன் சென்றதுக்கப்புறம் இன்னொரு கை கொண்டு அந்த ஈட்டியை எடுக்க முயன்றிருக்கிறார். அப்போ அந்த ஈட்டியை அவரால் எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, தன் வாளை கொண்டு தனது கையை வெட்டி கொண்டு அந்த இடத்துல இருந்து வெளிவந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, மறுபடியும் குதிரை சத்தமிட்டுச்சுன்னா தான் போட்ட அனைத்து திட்டங்களும் வீணாகிவிடும் என்று அவர் நினைத்திருக்கிறார். மின்னல் வேகத்தில் அந்த குதிரையில் ஏறி அந்த மணியையும் ஒழித்து வந்திருக்கிறார். இதற்கு முன்பு அவர் இட்ட திட்டம் என்ன அப்படின்னா, பீரங்கியை இரவோடு இரவாக அந்த ஆங்கிலேய முகலாய படைகளுக்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறார். இவங்க பீரங்கியை இயக்கும் போது, அதாவது இவர் தப்பித்து வரக்கூடிய சமயத்தில் அவங்க பீரங்கியை இயக்கும் போது அந்த பீரங்கி குண்டுகள் அந்த ஆங்கிலேயர் படைகளுக்குள்ளேயே விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் சுதாகரிப்பதற்குள் அவர்களுக்கு ஒரு பெரும் நட்டத்தை, உயிர் சேதத்தையும் பொருள் சேதத்தையும் ஏற்படுத்திவிட்டு பட்டத்து குதிரை பட்டத்து வாள் அந்த மணியையும் ஒழித்து கொண்டு மின்னல் வேகத்தில் ஒண்டி வீரன் அங்கிருந்து வந்துவிட்டார். வந்த பிறகு பூலித்தேவரிடம் அந்த பட்டத்து குதிரையையும் வாளையும் கொடுக்கின்ற சமயத்தில் கை அறுபட்டு இருக்கிறது. அப்பொழுதுதான் அந்த விபரம் தெரிந்தது. ரத்தம் ஒழுகும் கையோடு நின்று இருக்கக்கூடிய ஒண்டி வீரனை அணைத்து கொண்டு இந்த செயல் உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இன ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறார்கள். ஒரு தேவர் இன சமூகத்தை சார்ந்த ஒருவர் அருந்ததி இன சமூகத்தை சார்ந்தவர்கள் பாராட்டி தனது படை வீரனாகவும் படை தளபதியாகவும் ஒற்றனாகவும் வைத்திருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் பல நூல்களும் பல இடங்களிலும் குறிப்பிடப்படுகின்றது. தென்பாண்டி சீமையோட சிம்ம சொப்பனமாக விளங்கியவர்கள் இந்த பூலித்தேவனும் இந்த ஒண்டி வீரனும். 1756-57 ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தாங்க. அங்கிருந்து எட்டயபுரம் உள்ளிட்ட சில தெலுங்கு பாளையங்கள் ஆங்கிலேயருக்கு பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு பலியாயின. பிரித்தாளும் சூழ்ச்சினா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நாட்டை பிரித்து அதிலிருந்து அந்த சூழ்ச்சி. அதனால தான் ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெரும் வடிகோலியது அந்த பிரித்தாளும் சூழ்ச்சி.
அப்போ அவங்களுக்கு எதிராக பாளையங்களை ஒன்று சேர்த்தவர்கள் ஒண்டி வீரனும் பூலித்தேவனும். நாயக்கர் காலத்தில் 16 தமிழ் பாளையங்களும் 56 தெலுங்கு பாளையங்களும் இருந்தன. அதில் ஆழ்வார்குறிச்சி அழகப்பன் தோற்கடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டார். இதுக்கு கோபம் கொண்ட மருதநாயகம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கான் சாஹிப் என்பவர் தான் மருதநாயகம். இவரும் வந்துட்டு ஒரு சிறந்த விடுதலை போராட்ட வீரர் தான். ஆனால் அதற்கு முன்பாக அவர் ஆங்கிலேயருக்கும் நவாபுக்கும் உதவியாளராக இருந்திருக்கின்றார். அந்த சமயத்தில் இவர் அவருக்கு அழகப்பனுக்கு ஆதரவாக மருதநாயகம் கான் சாஹிப் களமிறங்கினார். இந்த இடத்துல 1759 சுரண்டை பாளையங்களை இவங்க கைப்பற்றினாங்க. அதை எல்லாமே நவம்பர் 6ஆம் தேதி ஒண்டி வீரன் மீட்டெடுத்தார். இப்போ கோபம் கொண்ட மருதநாயகம் என்ன பண்ணுறாருன்னா தொண்டைமான் படையுடன் இணைந்து வாசுதேவ நல்லூரையும் தாக்கியிருக்கிறார். 20 நாள் நடந்த போரில் பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் இரு படைகளாக பிரிந்து போரிட்டாங்க. மீண்டும் கான் சாஹிப் 1760 டிசம்பரில் நெற்கட்டான் செவலை தாக்கினார். அப்போது ஒண்டி வீரனின் துணை தளபதி வெண்ணி காலாடி வீரமரணம் அடைந்தார். இவங்க தேவேந்திர குலத்தை சார்ந்தவர். ஆனாலும் இப்போரில் கான் சாஹிப் தோல்வியையே தழுவினார். பிரிட்டிஷ் படை இந்த இடத்துல தான் அந்த கதையை நம்ம சொல்லணும். ஏன்னா பிரிட்டிஷ் படையை ஒடுங்குவதற்கு பீரங்கியை வைத்து அவர்களையே முடித்துவிட திட்டமிட்ட பூலித்தேவன் அதனை செயல்படுத்தியவர் ஒண்டி வீரன். மறுபடியும் இந்த மாஃபூஸ் கான் என்ன பண்ணுறாருன்னா அலெக்சாண்டர் ஹெரான் தலைமையில் நெல்லை நோக்கி பெரும் படை புறப்பட்டது. லட்சுமண நாயக்கர் அடிபணிந்தார். ராமநாதபுரமும் அடிபணிந்தது. கட்டபொம்மனாரின் பாட்டன் கெட்டிபொம்மும் அவங்கள கப்பம் கட்டினார். ஆனால் இவங்க தென்மலையில் முகாமிட்டவுடன் 2000 வீரர்களுடன் பெரும் படையை மீண்டும் வெற்றி வாகை சூடினார்கள். இந்த நெற்கட்டாம் செவலை ஆட்சி செய்த பூலித்தேவனும் ஒண்டி வீரனும். முதல்ல இந்த நெற்கட்டும் செவல் பாளையம் எங்கே இருக்குது அப்படின்னா சங்கரன் கோவிலிலிருந்து வடமேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில், வாசுதேவ நல்லூரிலிருந்து கிழக்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நல்ல விளைச்சல் நிலங்களை கொண்டதுனால தான் இது நெற்கட்டும் செவ்வயல் பாளையம் என்றானது. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, இந்த பூலித்தேவருக்கு இடையில இவங்க நெற்கட்டும் செவ்வல், அதாவது நெல்லை கப்பமாக கட்டியதால் இந்த பாளையம் நெற்கட்டும் செவ்வலாக மாறியது. அதுக்கு அடுத்து பூலித்தேவனோட ஆட்சி காலத்தில் நெல்லை கப்பமாக கட்டாதவர்கள் அப்படிங்கிற அந்த பெயருக்காக தான் நெற்கட்டாச்செவல் என்றானது. அதில் அது நெற்கட்டான் செவல் என்று இப்பொழுது வழங்கி வருகிறது. முதல் விடுதலை போராக நம்ம இந்த போரை சொல்லலாம். 1755 நடந்த போரை சொல்லலாம். ஆனால் வரலாறுகளில் சிப்பாய் கழகம் தான் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆனால் 102 ஆண்டுகளுக்கு முன்பே பூலித்தேவனும் ஒண்டி வீரனும் போரிட்ட போர்கள் தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராக இருந்தது. சிப்பாய் கழகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா நிலங்களை இழந்துவிடக்கூடாது, அயல்நாட்டிற்கு சென்று போராட விரும்பாதவர்கள், அடுத்தது என்ஃபீல்டு ரைஃபிள் துப்பாக்கியை மத அடிப்படைவாதம், இது எல்லாம் தான் இந்த சிப்பாய் கழகம் தூண்டுவதற்கு காரணமாக இருந்தது. இது முழுக்க சுய உரிமைக்கான போராட்டமாக தான் இருந்தது. ஆனால் ஆங்கிலேயரை எதிர்த்து தனது நாட்டிற்காக போராடிய போராட்டம்னு சொன்னோம்னா அது ஒண்டி வீரனும் பூலித்தேவனும் நடத்த போராட்டங்கள் தான். இந்த போரில் பூலித்தேவன் என்ன பண்ணுறாருன்னா சங்கரன் கோவிலோட ஆவுடைய நாச்சியார் கோவிலில் பூலித்தேவன் உள்ளே சென்றவர் திரும்பவில்லை. பாளைய பொறுப்பை ஏற்று 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து அவரது மகன்களையும் காத்து வந்தார். களக்காடு, கங்கை கொண்டான், திருவில்லிபுத்தூர், புதுக்கோட்டை பகுதிகளை ஆட்சி செய்த போது அதிலெல்லாம் போர் செய்த போது களக்காடு, கங்கை கொண்டான், திருவில்லிபுத்தூர், புதுக்கோட்டை போர்களில் மீண்டும் போர் செய்யும் போது 1771ஆம் ஆண்டு நடைபெற்ற தென்மலை போரில் மாவீரன் ஒண்டி வீரன் வீரமரணம் அடைந்தார். இதையெல்லாம் படைத்தளபதி டொனால்ட் கம்பல் தலைமையில் நெற்கட்டான் செவலை போர் செய்கிறாங்க. அந்த போரில் தான் 20 நாள் நடந்த போரில் அவங்க பூலித்தேவன் சங்கரன் கோயிலில் போய் மறைந்து போகிறார். இதை கம்பல் ஆச்சரியப்படுறாரு. இந்த அளவுக்கு வீரமா அப்படின்னு நினச்சிட்டு அவர் எழுதின அந்த கடிதம் இன்றும் எழும்பூர் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது. ஏன் நம்ம தோற்று போனோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்களோட துப்பாக்கிகளுக்கு நடுவில் நம்மளோட வாட்களும் வேட்களும் தோற்று போயினதாக சொல்லலாம்.
இந்த ஒண்டி வீரனை பற்றின வரலாற்று குறிப்புகள் எங்கேயாச்சும் இது இருக்குதா அப்படின்னு பார்த்தா அவரை பற்றின நூல்கள் எங்கேயோ கிடையாது. கல்வெட்டுக்கள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள் என்று எதுவுமே கிடையாது. அப்போ கதை பாடல்கள் வழியாகவும், வில்லுப்பாட்டு நாடகத்தின் வழியாகவும், சிந்து, பூலித்தேவன், கும்மி சிந்து போன்ற பாடல்கள் வழியாகவும் தான் நம்ம இன்றைக்கும் இந்த ஒண்டி வீரனை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாபெரும் வரலாற்று சரித்திரத்தின் ஒரு நாயகனாகவும், ஒரு பூலித்தேவன் என்ற ஒரு மாபெரும் சரித்திரத்திற்கு பின் துணை நின்றவராகவும் இந்த ஒண்டி வீரன் அறியப்படுகிறார் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.